சிவாய நம மக்களே. இன்னைக்கு 3வது கண்ணை பத்தி பாப்போமா? முக்கன் சொல்லுவாங்க. சிவபெருமானுக்கு முருகனும் சரி ஐயப்பனும் சரி 3வது கண்ணுல சிறு பெரும் துளியா, அதாவது நெருப்பு பொறியா வந்துதான் வந்தாங்கன்னு சொல்லிட்டு இந்த 3வது கண் நம்ம கிட்டையும் இருக்கு. எப்படி இருக்கு அப்படின்னா சுவாமி, இப்ப என்னோட உதட பாருங்க. இந்த உதடு இருக்குல்ல, இந்த உதட்டுடைய வடிவத்தை நான் இப்படியே திருப்பி வைக்கிறேன். இந்த இடத்துல எதுவா இருக்கும் அப்படின்னா நம்மளுடைய 3வது கண்ணாக இருக்கும். அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னா, இந்த பகுதியை நம்ம யாரெல்லாம் வாயை மூடிக்கிட்டு தேவைக்கேற்ப பேசிக்கிட்டு மௌனமா இருக்கிறோமோ, அப்ப இந்த இடத்துல இருக்கக்கூடிய 3வது கண் உங்களுக்கு திறப்பு நிலைக்கு வந்துடும். சிவ அதனாலதான் இது உடம்புலயே சனீஸ்வர பகுதி 9 நவக்கோள்கள்ல இதை அடக்கணும். நாக்கு பகுதி பாருங்க. இந்த நாக்கு பகுதி பாத்துட்டீங்க அப்படின்னா நாக்குடைய வடிவம் வீணையோடைய வடிவம். சரஸ்வதி வாசம் செய்யறாள் நாக்குலன்னு சொல்றோம் இல்லையா? அதனால அந்த அறிவு உள்ள இருக்கிற மெய் கல்வி அறிவை நம்ம பெறணும் சுவாமி. சிவா.